ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சுவையான குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கட் பண்ண வெங்காயம், 4 பச்சை மிளகா, இட்லி இல்லைன்னா தோசை மாவு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தாளிக்க தேவையான பொருட்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில். அதுக்கப்புறம் கட் பண்ண பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. வெங்காயம் லேசா பொன்னிறமா நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் தேவையான அளவு இட்லி இல்லை தோசை மாவை எடுத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம வதக்கி வச்ச வெங்காய கலவையை இதில் சேர்த்துக்கணும். குழி பணியாரம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானதும் மாவை ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். மங்கை மான்பிழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, மங்கை மான்பிழி அம்புகள் என் மார்துளைத்ததென்ன, நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே. ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் கரண்டியில் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் பொன்னிறமாக நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான் கைஸ், இப்போது சூப்பரான சுவையான வெங்காய குழி பணியாரம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் வேறு என்ன ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.